கார்த்தி, நீங்கள் நிறைய விவரங்களை சொல்லியிருக்கிறீங்க. இதில் ரெண்டு முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. ஒன்று, த ஏர்லி பேர்ட் கேச்சஸ் த வார்ம் அப்படின்னு சொன்னால் பந்திக்கு முந்தினவங்களுக்கு தான் முதல்ல உணவு. அந்த வகையில் திமுக கூட்டணி கூட்டணிகளை சேர்ப்பது, பேச்சுவார்த்தை நடத்துவது, தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வது என்பதில் அவங்க முன்னணியில் இருக்கிறாங்க என்பது உண்மைதான். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னது போல பந்திக்கு முந்தின்னு போய் அவசரமாக உணவை சாப்பிட்டு ஒரு அஜீரண கோளாறு ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படி பார்க்கும் பொழுது திமுக கூட்டணியில் இப்படி ஒரு அஜீரண கோளாறு ஏற்பட்டிருக்கிறதோ என்ற ஒரு தோற்றம் உருவாகிறது. காரணம், இடதுசாரி கட்சிகளும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி, திமுகவினுடைய உறுதியான கூட்டாளிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் என்கிற வகையில் அவர்கள் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கிறார்கள் பிற கட்சிகளோடு ஒப்பிடும் பொழுது. ஆனால் இந்த பிற கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை கொடுப்பது அல்லது அந்த கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து விட்டு இது போன்ற கட்சிகளை இரண்டாம் நிலையில் நடத்துவது என்பது ஏற்புடையதா என்கிற கேள்வியில் அந்த கட்சிகளினுடைய அடிப்படை நிலையிலேயே எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு நிலையில் இவங்க தேர்தலை சந்திக்கும் பொழுது அது ஒரு அஜீரண கோளாறு மாதிரி ஆயிராதா? இல்ல ரகுமான் சார், அதாவது இந்த கூட்டணிங்கிறது 2017 தொடர்ச்சியா ஈடுபட்டு வராங்க. அதாவது 2021 தேர்தலும் இதே போல ஒரு நெடுகள் இருந்தன. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதே போல நெடுகள் அமைவதில்லை. ஆனா உள்ளாட்சி தேர்தலும் இதை விட அதிகமான நெடுகள் இந்த கூட்டணியில் இருந்தது. அதை திமுகவுடைய தலைவர் தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்தார். அதே போல கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் 6 தொகுதிகள் தலா 6 என்று மதிமுக, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் உள்ளிட்ட அந்த 4 கட்சிகளுக்கும் தலா 6 என்று கொடுத்த போதே இதே ஒரு கேள்வி எழுந்தது. அப்போது தலைவராக கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அந்த பாலகிருஷ்ணனா இருக்கட்டும், இந்திய கம்யூனிஸ்டுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய முத்தரசனா இருக்கட்டும், இந்த இருவருமே அப்போது தலைவராக இருந்த நிலையில் அவர்கள் கூறிய முதல் ஒரு காரணம், மதச்சார்பற்ற கூட்டணிக்காகத்தான் நாங்கள் இந்த 6 தொகுதிகளை பெற்றிருக்கோமே தவிர வெற்றி தோல்வி என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த இடங்களை நாங்கள் பெறவில்லை என்று அப்போது அவர்கள் கூறினார்கள். ஆனால் இப்போதும் அதே கருத்தை தான் முன்வைக்கிறார்கள். நாங்கள் பேரம் பேசுவது இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளுமே தற்போது வரை செய்யவில்லை. நீங்கள் காங்கிரஸ் கட்சி சொன்னது போல, காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் சொன்னது போல, நாங்கள் தாவேகாவிடம் போனால் அதிக இடங்கள் கிடைக்கும், தாங்கள் தாவேகாவிடம் போனால் கூடுதலான முக்கியத்துவம் கிடைக்கும் என்று அவர்கள் பேரம் பேசவில்லை. இதைத்தான் திருமாவளவன் சொல்கிறார், இதைத்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் சொல்கிறார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளரும் சொல்கிறார். நாங்கள் பேரம் பேசவில்லை, திமுக கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே போகவில்லை. அதே நேரம் எங்கள் கட்சிக்கு கூடுதலாக இடம் கேட்பது என்பது எங்களுடைய தார்மீக கடமை. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கேட்கிறோமே தவிர ஒருபோதும் நாங்கள் பேரம் பேசவில்லை என்று இந்த மூவருமே கூறியிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் சராசரியாக எங்களுக்கு 5 இடங்கள் வரை தருவதற்கான ஒப்புக்கொண்டீர்கள். இந்திய கம்யூனிஸ்டுக்கு கூடுதலாக 1 இடம் கொடுத்தால் போதுமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அதனாலேயே பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவடைந்து நாளை கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் அறிவித்திருக்கிறார்கள். எந்த செயற்குழு கூட்டத்தில் எடுக்கிற முடிவின்படி அவர்களுக்கான இடங்கள் நாளை மாலையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எனக்கு அறிந்தவரை 6 தொகுதிகள் என கேட்கிறார்கள். 6 தொகுதிகளுக்கான ஒப்பந்தம் கூட நாளை கையெழுத்திடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடாப்பிடியாக பிடிவாதமாக சண்முகம் கூறி வருகிறார். புதிதாக வந்தவர்களுக்கெல்லாம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று தேமுதிகவையும் கம்யூனிஸ்ட் குறிப்பாக காங்கிரஸையும் சொல்கிறார். காங்கிரஸை புதிதாக வந்தவர்கள் என்று சொல்லாமல், அதாவது கூடுதலாக புதிய கட்சிகள் உள்ளே வந்திருக்கிறது, எனவே தொகுதியை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று எங்களிடம் நீங்கள் வைக்கும் கோரிக்கையை ஏன் காங்கிரஸ் கட்சியிடம் வைக்கவில்லை? காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் கூடுதலாக 3 இடங்கள் கொடுத்து எங்களை மட்டும் தொகுதிகளை குறைத்து கொடுப்பதில் என்ன நியாயம் என்ற ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியை கூட்டணியில் இணைத்தாலும், எந்த கட்சியை கூட்டணியோடு போட்டியில் கலந்து கொண்டாலும் எல்லா வேலைகளையும் திமுக தான் இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், மதிமுக, விசிக உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளுக்குமே அனைத்து வேலைகளையுமே சராசரியாக BL2 என சொல்லப்படும் பூத் லெவல் கமிட்டியா இருக்கட்டும், BL2 உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை திமுக மட்டும்தான் அனைத்து தொகுதிகளும் செய்து தயாராக வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டணியில் இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக கருதப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரகுமான் சார்.